2022 ஜூலை 19 ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட் இருக்கு. 2022 ஜூலை 19 ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட். சேலத்துல ஒரு கோயில் இருக்கு. அதுக்கு பேரே பாருங்க, தலைவெட்டி முனியப்பன் கோயில்னு பேரு. தலைவெட்டி முனியப்பன் கோயில் அப்படின்னு இந்த கோயிலுக்கு பேர் இருக்குது. ஒரு 10-12 வருஷமா கேஸ் நடந்து எக்ஸாமினேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கும் அந்த வேற ஒரு குழுவுக்கும் பெரிய கேஸ் நடந்து கடைசியா ஹைகோர்ட்ல ஜட்ஜ்மெண்ட்ல 2 ஜட்ஜஸ் பெஞ்ச் உட்கார்ந்து அவங்க நேரா இன்ஸ்பெக்ஷனுக்கே போய் அந்த கோயிலையே கட்டி பார்த்துட்டு ஜட்ஜ்மெண்ட் போட்டாங்க. என்ன தெரியுங்களா? அது தலைவெட்டியும் இல்லை, அது முனியப்பனும் இல்லை, புத்தர். புத்தர் இந்த உலகத்துல கரைக்குள்ள ஏதாவது வேணும்னு ஆசைப்பட்ட ஒத்த மனுஷன் புத்தர். அவர் தலைவெட்டி முனியப்பனா நம்மால் ஆகிட்டார். அப்புறம் அங்க என்னென்ன வெட்ட முடியுமோ எல்லாம் வெட்டுறார். யார்? புத்தர். 2 ஹைகோர்ட் ஜட்ஜஸ் ஸ்ட்ரெயிட்டா போய் ஸ்பாட்ல இன்ஸ்பெக்ட் பண்ணிட்டு அப்புறமா ஆர்குமெண்ட்ஸ் வச்சு அவங்க ஜட்ஜ்மெண்ட் போடுறாங்க. இது புத்தர், புத்தர் சிலை. எனவே நீங்க மரியாதையா பௌத்த நிறுவனத்து கையில கொடுத்துடுங்க, இல்ல நீங்க இந்து மரபின் படி இந்த கோயிலை பூஜை பண்ணக்கூடாது அப்படின்னு ஜட்ஜ்மெண்ட் போட்டாச்சு. பேசாம கொடுக்க வேண்டியதானே? நம்ம அதுக்கு தப்பா வெட்டி அதுக்கு மேல என்ன பண்ண முடியுமா அத்தனையும் பண்ணி முடியாது. கூட நீ என்ன பெரிய ஹைகோர்ட்ல போய் சொன்னா அப்படியே கேட்கணுமா? நாங்க சுப்ரீம் கோர்ட் சொன்னாலே கேட்க மாட்டோம், அப்புறம் ஹைகோர்ட் சொன்னா எப்படி கேட்போம் அப்படின்னு கடைசியா அவங்க கெஞ்சி அந்த பௌத்த அமைப்பு கெஞ்சி பௌர்ணமி பௌர்ணமியாடி எங்களுக்கு ஒழுங்கலாம். ஏன்னா புத்தருக்கு எல்லாமே பௌர்ணமி, வாழ்க்கையில எல்லாமே பௌர்ணமி தான் நடந்தது அவருக்கு வரிசையா. அதனால பௌர்ணமி ரொம்ப விசேஷமான ஒரு இதா கருதுவார்கள் பௌத்த மரபினர்கள். அவங்க கேட்கிறாங்க பௌர்ணமிக்கு பௌர்ணமி எங்களுக்கு விடுன்னு. கடைசியா கோர்ட்ல ஆர்டர் பண்றாங்க, பௌர்ணமிக்கு முதல் நாள் இரவு அவங்க ஒப்படைச்சிடணும், அவங்க அந்த பூஜை பண்ணுவாங்க. அப்புறமா முடிஞ்சு இரவுக்கு மேலதான் அந்த கோயிலை ஒப்படைப்பாங்க. அது வரைக்கும் நீங்க யாரும் அவங்க ஒன்றும் தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு. நம்மளால என்ன பண்றா, முதல் நாள் கோயிலுக்கு போனோம், கோயிலை விட்டு வெளியே போடும். ராத்திரி கூட நம்ம உட்காந்துட்டாங்க. அவங்க உள்ள வர முடியாது, இல்ல ராத்திரி உள்ள வரக்கூடாது, ராத்திரி 12 மணிக்கு அப்படின்னு உள்ள உட்காந்துட்டு அவங்களே ஏற்கனவே பௌத்தர்கள் அவங்க உள்ளே விடல. கடைசி வரைக்கும் அவங்க முடியவே இல்லை. இன்னைய வரைக்கும் ஹைகோர்ட்டோடைய ஆர்டரை எக்ஸிக்யூட் பண்ணவே முடியல. அந்த இடத்துக்குள்ள எத்தனை வருஷம் ஆச்சு? 2022 ஜட்ஜ்மெண்ட். நான் ஒன்று சொல்லணுமா? என் மதத்துக்கு ஒரு அநியாயம் இழைக்கப்பட்டால் அது என்னுடையதாக ஆக்குவேன் என்று சொல்லுவதை போல நான் இன்னொரு மதத்துக்கு அநியாயம் இழைத்திருந்தால் அதை சரி செய்வேன் என்று சொன்னால் மட்டும்தான் சரியான நாகரிகம் வளர்ந்திருக்கிறது என்று பொருள். எனக்குதான் ஒரு நியாயம், அவனுக்குதான் ஒரு நியாயம். என் மதத்துக்கு ஒண்ணு நான் தப்புவேன். அதே நான் தப்பு பண்ணிருந்தா அதை கரெக்டாம அப்படியே போவேன்னா தப்பு இல்லையா? அதை யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்களா? யோசிக்க மாட்டாங்களா? இந்த எண்ணம் வரும், என் மதம்னா எல்லாமே கரெக்ட், ஆனா அடுத்த மதத்துக்கு நான் அநியாயம் பண்ணிருந்தேன் அப்படின்னு சொன்னா எனக்கு திருத்திக்கவே மாட்டேன் அப்படின்னா அது எந்த வகையோட நியாயமா என்ன முடியும்? நான் இன்னொரு மதங்களை கூட சொல்றதுக்காக விமர்சனத்துக்காக சொல்லல. ஸ்ரீரங்கம் கோயில் திருப்பணியை திருமங்கையாழ்வார் பண்ணாரு, கரெக்ட். நாகப்பட்டினத்தில் இருக்கிற புத்தர் தந்தை சிலைய அவர் திருடிட்டு வந்து தானே பண்ணாரு. நாகப்பட்டினத்துல இருந்து புத்த விகாரத்துல இருக்கிற புத்தருடைய கந்த விக்கிரகத்தை திருடிட்டு வந்து திருடலாமா? அது நீங்க எந்த கடவுள் பேரால சொன்னாலும் திருட்டு நியாயமாயிடுமா? நம்ம அதெல்லாம் யோசிக்கிறது இல்லை மனசா. இதுதான் எனக்கு வருத்தம். நிறைய படிக்கிறாங்க, ஆனா தன்னை திருத்திக்க மாட்டேங்கிறாங்க. அங்கதான் தான் நிற்கிறாங்க, தன்னை நிற்கிறாங்க. நான் சொன்னதே சரி அப்படின்னு பேசுறாங்க. இப்போ நான் ஒரு மதத்து மேல மட்டுமே ஒரு விமர்சனம் வைக்கிறேன்னு பொருள் இல்லை. இஸ்லாத்திலும் எனக்கு உடன்பாடு இல்லாத எவ்வளவோ கருத்து உண்டு, கிறிஸ்துவத்திலும் எனக்கு உடன்பாடு இல்லாத எவ்வளவோ கருத்துக்கள் உண்டு. அது நான் படிக்கிற போது சிந்திக்கிற போது என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாத கருத்துக்கள் கிறிஸ்துவத்திலும் உண்டு, இஸ்லாத்திலும் உண்டு. ஆனால் நான் உங்களுக்கு தெளிவாக இருக்கிறேன், அவற்றை விமர்சிக்கிற உரிமை எனக்கு இல்லை. அது அடுத்த வீட்டு விஷயம். அடுத்த வீட்டு விஷயத்தில் நான் தேவையானால் இனிப்பு வாங்கி கொடுக்க முடியுமே ஒழிய அவர்கள் வீட்டுக்குள் போய் சண்டை போட முடியாது. அது அவர்களில் யார் சரியான அறிவாளிகளோ அவர்கள் சண்டையை போட்டுக் கொள்ள வேண்டும். நான் போய் இதில் தலையிட முடியாது. ஆனால் என்னுடைய வீட்டில் ஒரு பிரச்சனை வருகிற போது அது நான் தலையிடுவது என்பது தடுக்க முடியாது. இந்த உணர்வு நமக்கு வர நான் மட்டும் சுதந்திரத்துக்கு ஒரு டெபனிஷன். நான் சுதந்திர விழாவில் பேசும்போது ஜிடிவில சொன்னேன், என்னை யாரும் அடிமையாக்க கூடாது என்பது மட்டும் சுதந்திரம் அல்ல.
நானும் யாரையும் அடிமையாக்க மாட்டேன் என்று கற்றுக்கொள்வதுதான் உண்மையான சுதந்திரம். நான் அடிமை தரத்துக்கு தான் எதிரியாக இருக்கிறவனே ஒழிய யாரோ ஒருவரை எனக்கு அடிமையாக வைத்துக் கொண்டு சுதந்திர தின விழா கொண்டாடினால் என்னை விட மோசம் செய்யா இருக்கிறனா, என்னுடைய விஷயத்தில் நான் நேர்மையா இருக்கிறனா, நான் செய்யக்கூடாத தவறுகளை செய்கிறனா அப்படிங்கிறத யோசிக்கிறேன். இந்த நாட்டில் புத்தகத்துக்கு பஞ்சமா, இலக்கியங்களுக்கு பஞ்சமா, நூல்களுக்கு பஞ்சமா, எல்லாம் படிக்கிறோம், மனப்பாடம் பண்றோம், ஒப்பிக்கிறோம், எல்லாம் பண்றோம். எதையுமே நம்ம லைஃப்ல எடுத்துக்கிறது இல்லைன்னா எப்படி வாழ்க்கை மாறும்? நீங்க இந்த படிச்சிருக்கீங்களா? படிக்கிற ராமானுஜர் வாழ்க்கை வரலாறு படிச்சிருக்கீங்கன்னா தெரியும். சிற்பி பாலசுப்ரமணியனுடைய புத்தகம் அருமையான புத்தகம். கலைஞர் எழுதியிருக்கிறாரு ராமானுஜருடைய வாழ்க்கை வரலாறு. குமாரவாடி ராமானுஜாச்சாரியார் எழுதியிருக்கிறாரு. இன்னொரு 10-20 பேர் ராமானுஜருடைய வாழ்க்கை ரொம்ப அழகா நல்ல ரொம்ப அருமையான முறையில் எழுதியிருக்கிறாங்க. சிற்பி பாலசுப்ரமணியம் கொஞ்சம் விரிவா எழுதியிருக்கிறாரு. அது ஒரு கருத்தம். ஒரு சம்பவம் சொல்ல கேளுங்க. காஞ்சிபுரத்துல திருக்கட்சி நம்பிகள் ஒருத்தர் இருந்தார். காஞ்சிபுரத்துல இருந்ததால அவருக்கு திருக்கட்சி நம்பிகள் பேரு. ராமானுஜர் அவர் ரொம்ப மரியாதையாக மனதில் போடுவார். ஆனா அவர் வேறு வரணும். பட் அவர் ரொம்ப மரியாதை உண்டு ராமானுஜருக்கு. ராமானுஜருக்கு குரு பெரிய நம்பிகள் ஒருத்தர். அந்த பெரிய நம்பிகள் வீட்டு கிரகப்பிரவேசம் காஞ்சிபுரத்துல. அவர் வீடு கட்டி வீட்டுக்கு புண்ணியாஜலம் பண்ண போறாரு, கிரகப்பிரவேசம் பண்ண போறாரு. அந்த பெரிய நம்பிகள் கிரகப்பிரவேசம் பண்ண போற போது பாருங்க, நாளைக்கு காலையில விடிய காலையில கிரகப்பிரவேசம் வச்சிருக்கிறாங்க. ராத்திரி ஒரு 11-12 மணிக்கு என்ன பண்ணிட்டார் இந்த திருக்கட்சி நம்பிகள், நேரா பெரிய நம்பிகள் கட்டி இருக்கிற வீட்டுக்கு போய் ஒவ்வொரு ரூமா பார்த்து இது இன்னாரையா, இதுதான் இதுவா, சயனாரையா, இதுதான் தடிகை பண்ற இடமா, இதுதான் சமையலாளர், அப்படி எல்லாம் பார்த்துட்டு கடைசி வரைக்கும் போய் குழந்தை தோட்டம் எல்லாத்தையுமே இப்படி பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றாரு. அப்ப எல்லாரும் கேட்காங்க, என்ன கிரகப்பிரவேசம் நாளைக்கு காலையில தான், ஆனா நீங்க இப்போ வந்து பாக்குறீங்களே என்ன சமாச்சாரம்? அந்த காலத்து மரபுப்படி வேறு வர்ணத்தவர்கள் ஒரு எல்லையோடு நின்று வீட்டுக்குள்ள வர முடியாது. அது கிரகப்பிரவேசம் ஆயிட்டா அவங்க உள்ள வந்து பார்க்க முடியாது. எங்க பெருமாளுக்கு பூஜையாகும், எங்க கையிலையாகும் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா நான் இப்போ வந்து பார்த்தாதான் உண்டு. நாளைக்கு கூட எல்லாம் கிரகப்பிரவேசம் பண்ணியாச்சுன்னா புண்ணியாக்கனம் பண்ணியாச்சுன்னா நான் உள்ள வர முடியாது. அதனால நான் எல்லாத்தையும் இப்பவே பார்த்துட்டேன், ரொம்ப சந்தோஷம், நல்ல வீடு நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டார் அவர் பாட்டுக்கு. உடனே ஓடி போய் ராமானுஜத்தை சொல்றாங்க இந்த சமாச்சாரத்தை, இந்த மாதிரி திருக்கட்சியிலிருந்து வந்துட்டாரு, ரூம் போயிட்டு போனாரு, அந்த சமயக்கட்டு வரைக்கும் போனாரு, கொடகரை வரைக்கும் போனாரு, கொடகரை வரைக்கும் போனாரு அப்படி. டக்குனு ராமானுஜர் சொல்றார், நாளை காலை கிரகப்பிரவேசம் நிறுத்தப்பட்டது. பெரிய நம்பிகள் முதல்ல பெரிய நம்பிகள் போய் சொல்றாங்க, இந்த மாதிரி உங்க வீட்டுக்குள்ள பூந்தாரு, இதெல்லாம் பார்த்தாரு, அங்கெல்லாம் பார்த்தாரு, அவர் இந்த வரைக்கும் போனாரு அப்படின்னு பெரிய நம்பிகள் சொன்னாரு. நாளை காலை கிரகப்பிரவேசம் நிறுத்தப்பட்டது அப்படின்னு. நிறுத்தப்பட்டது அந்த வழியாக ராமானுஜர் சொல்றாங்க, இந்த மாதிரி நிறுத்தப்பட்டது பெரிய நம்பிகள் சொன்னார். கரெக்ட், திருக்கட்சிக்கு உள்ள போயிட்டாரு. ஆமா, நாளை காலை கிரகப்பிரவேசம் நிறுத்தப்பட்டது. யாருக்கும் ஒண்ணும் புரியல. அப்ப என்னங்க அர்த்தம்? அவர் உள்ள போறாரா என்ன? நீங்க ராமானுஜருடைய ஸ்டேட்மெண்ட் கேட்கணும். இல்லை, மிக உத்தமமான திருக்கட்சி நம்பியின் பாடப்பட்ட இடத்தை நாம் வேறு மந்திரங்கள் சொல்லி கெடுத்து விடக் கூடாது. அவர் பாடப்பட்ட இடத்தை எதுவும் செய்யக்கூடாது. இதற்கு மேல் ஒரு புண்ணியமையை ஏற்படுத்த முடியாது. இதற்கு மேல் ஒரு தூய்மையை இன்னொருவர் ஏற்படுத்த முடியாது. தூய்மையே வடிவமானவர் திருக்கட்சி. அவர் பாடப்பட்ட இடத்தை நீங்கள் தேவையற்ற உங்களுடைய நுழைவின் மூலமாய் கெடுத்து விடாதீர்கள். கிரகப்பிரவேசம் முடித்து விட்டது. இலக்கியத்தில் இல்ல, ராமானுஜர் வாழ்க்கையில் இருக்குல்ல, எல்லாருடைய வாழ்க்கையில் இருக்கு. என்ன அப்படிப்பட்ட ஒரு குலத்தை சார்ந்தவர் வீட்டில் வந்து போனது, உண்மையான பக்தி உடையவர் வந்து போனது என்பது சிறந்த விஷயம் என்று சொல்லுகிற போது நாம் ஒரு சிலரை மட்டும் அர்த்த மண்டபத்துக்குள் நுழையக்கூடாது என்று சொல்வது எந்த வகையில் நியாயமானது? பிரபஞ்சத்துக்கு இசையமைக்கக்கூடிய சக்தி உடைய ஒரு மிகப்பெரிய இசை ஞானி இந்த மண்டபத்தை தாண்டி வர முடியாது, அந்த மண்டபத்தை தாண்டி வர முடியாது என்றால் கற்ற வழியில் நாம் நிற்பதில்லை. திறனை வெளியில் நிறுத்துவோம். அது இன்னும் அப்பாலகரமா. நான் ஏன் இவ்வளவு கோபப்படுறேன் இன்னும் பல பேர் கேட்கிறாங்க. சார் இன்னைக்கு என்ன சொல்றாங்க, இன்னும் கொஞ்சம் அப்படியே மேல போயிடுச்சு, மற்ற மனங்கள்லாம் மதமாற்றத்தாலையும் அவங்க வன்முறையினாலும் வளர்ந்துகிட்டே வருது அப்படி ஒரு சார்ஜ் சொல்றாங்க. ஒரு நிமிஷம் இந்த மதத்துல ஃபார்வர்ட் இருந்தாங்க, ஓபிசி இருந்தாங்க, செக்யூரிட்டி காஸ்ட் இருந்தாங்க, எல்லாருமே இருந்தாங்க. முதல்ல யார் வெளியே நிறுத்த
How can we can tolerate this cruelty? நீயும் மன்னிக்க மாட்டே, அடுத்தவனையும் மன்னிக்க விட மாட்டே அப்படின்னா இந்த ஞானத்தை கொடுத்த கொடுமையை சகிக்க முடியாது. அப்ப நம்ம ராமானுஜர் வழியில் நின்றோமா? உடனே என்னுடைய கேள்வி, ராமானுஜர் பற்றி சிலை வைக்கிறோம். அந்த சிலை என்ன பேர் தெரியுமா? தி ஸ்டாச்சு ஆஃப் ஈக்குவாலிட்டி. எப்படி? தி ஸ்டாச்சு ஆஃப் ஈக்குவாலிட்டி, சமத்துவத்தின் சிலை. சமத்துவத்தின் நிலை, சமத்துவத்தின் சிலை, சரி, சமத்துவத்தின் நிலை, சமத்துவத்தின் சிலை வைத்தால் போதாது, அதை தடை வைப்பதற்கு நம்முடைய சமய குருமார்கள் பழக்கம். இன்னொரு மனிதனை வார்த்தை சார் பாரதி வெளியே ரொம்ப பிடிச்ச வழி, மனிதர் நோகம் மனிதர் பார்க்கும் வழக்கம் இனி உண்டோ? இப்படி பார்க்காதேங்கிற, நோகம் மாதிரி பார்க்காதேங்கிற. சார் கூச்சமே இல்லாம அவன் என்ன காரணம், அவங்க என்ன ஆளு, எத்தனை தெரியல, பெரிய பெரிய இடத்துல கட்டுறாரு. அவன் என்ன சார், அவன் என்ன ஆளு அப்படி எனக்கு ரொம்ப கிறிஸ்டியமா என்ன பழக்கம் இருக்கு அப்படி. பாரதி மனிதர் நோக மனிதன் பார்க்கும் வழக்கம் இனி உண்டோன்னு கேட்கிறார். சொல்லுங்க அவர்